வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளி இனிப்பான பால்கோவா செய்ய போகிறோம். அதுவும் ஒரே நேரத்தில் 2 வகையான பால்கோவா 2 பொருள் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்று வந்து நார்மல் பால்கோவா, அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பால்கோவா. அதோட சாஃப்ட்னஸ், அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா அதில் வந்து கட்டியே இல்லாமல் அவ்வளோ மிருதுவான பால்கோவா நம்ம செஞ்சிடலாம். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பசும்பால்லேருந்து நம்ம வந்து பால்கோவா செய்ய போகிறோம். நீங்கள் வந்து பசும்பால் கிடைக்கலனா நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. அப்படி ஃபுல் க்ரீம் மில்க்கும் கிடைக்கலனா நீங்கள் நார்மல் பாலே வாங்கி செய்யலாம். ஆனால் வந்து பசும்பாலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இருக்காது. அதுதான் வந்து மெயினான அட்வான்டேஜ். ஸோ வாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் உள்ள பாலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு கடைசியில் அந்த பால் வந்து பால்கோவாவுக்கு திரண்டு வரும்போது உங்களுக்கு கண்டுபிடிக்கிற ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பால் வந்து நான் 1.25 லிட்டர் எடுத்திருக்கேன். நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பொங்கி ஊற்றுறதுக்கும் அதே மாதிரி பால்கோவா வந்து கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பால் பொங்குற வரைக்கும் நீங்கள் நல்லா ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பக்கத்துலேயே நின்று நீங்கள் வந்து ஹீட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். ஆடையெல்லாம் சூப்பராக கட்டி வந்திருக்கு. ஸோ பால் நல்லா திக்காக இருந்ததுனா தான் இந்த மாதிரி ஆடையெல்லாம் நல்லா திக்காக கட்டி வரும். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சைடில் எல்லாம். இப்போ ரொம்ப நேரம் உங்களால் நின்று வந்து அதை பார்த்துக்க முடியல, 1 ஹவர் பார்த்துக்க முடியலன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து போய் அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். லாஸ்ட்டில் தான் நமக்கு வந்து தொடர்ந்து கைவிடாமல் நமக்கு கிண்டுற வேலை இருக்கும். அதனால நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வச்சுட்டு கூட நீங்கள் போய் பார்த்துட்டு அப்புறப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் எவ்வளோ மேலே இருந்தது, இப்போ நல்லா சுண்டி கீழே வரைக்கும் ஒரு 1/4 பாகம் வரைக்கும் நமக்கு வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் கீழெல்லாம் பால் ஒட்டிக்காமல் சைட்லலாம் பால் ஆடை ஒட்டிக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நீங்கள் கிண்டினீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி பேன் வைடாக ரவுண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பால்கோவா செய்யறதுக்கு. அதே மாதிரி பாலும் வந்து பொங்கி வெளியில் வந்து ஊற்றாது. ஸோ நீங்கள் வந்து கீழே உள்ள பால் இதெல்லாம் வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து விட்ருங்க. கரண்டியோட ஸ்பேச்சுலா தான் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் கழிச்சு வந்து எனக்கு வந்து பால் நல்லா திக்காகி நல்லா ஒரு கண்டென்ஸ்டு மில்க் பக்குவத்துக்கு வருது. அதே மாதிரி நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். கீழே வந்து பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பக்கத்துலேயே நின்று நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் ஃப்ளேமும் ஹையாக வச்சிடாதீங்க, இல்லைனா வந்து கருகிற வாசனை வரும். அதே மாதிரி அடி பிடிச்சிரும். அதனால் வந்து சிம்மில் வச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பக்குவமாக நின்று பக்கத்தில் நின்று இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் நடுவில் கூட உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சர்க்கரை தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் தான் நான் சர்க்கரை சேர்க்குறேன். இதை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சிம்லேயே வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சிடாதீங்க, அது வந்து அடி பிடிச்சிரும். அதனால தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட பால்கோவா நல்லா திரண்டு வருது. ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கலர் பாருங்கள். பாலோட குவாலிட்டி வந்து நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி உங்களோட பாலோட குவாலிட்டிக்கு தான் உங்களுக்கு பால்கோவா கிடைக்கும். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிச்சாக ஒரு எல்லோயிஷ் கலரில் லைட்டாக மைல்டாக இருக்குது. இது வந்து நம்மளோட பால் வாங்குகிறோம் இல்லையா, அதோட குவாலிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ வந்து பால்கோவா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து கிளறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கீழெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கெலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு நம்மளோட பால்கோவா. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பகுதியை வந்து நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்ம சாக்லேட் பால்கோவா செய்ய போகிறோம். ஸோ ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பகுதியை வந்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம மீதி உள்ள பாதியை வந்து நம்ம சாக்லேட் பால்கோவா செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
எனக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு பால்கோவா கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து அந்த மிதமான தீயிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த கொக்கோலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்து சூப்பரான சாக்லேட் பால்கோவா ரெடி ஆகிடும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 வகையாக வந்து ஒரே டைம்லேயே நம்ம செஞ்சிடலாம், அதுவும் ஈஸியாக. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்குங்க. நீங்க 1/2 லிட்டர் பால்ல காய்ச்சினீங்கன்னா, உங்களுக்கு பால்கோவா ரொம்ப ரொம்ப கம்மியா வரும். அதே மாதிரி உங்க டைமுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ண டைமுக்கு வந்து கொஞ்சமா பால்கோவா கிடைச்சதுன்னா நல்லா இருக்காது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து நீங்க 1 லிட்டராவது நீங்க எடுத்து நீங்க பால்கோவா செய்யுங்க. அப்பதான் நீங்க நின்னு செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நம்மளோட பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க ஆறுனோனே நீங்க கையில வந்து நெய் தடவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல நீங்க வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாரி நான் ஷேப் பண்ணி அதில பாதாம் வந்து வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணீங்கன்னா, இது வந்து ஃபெயிலே ஆகாது. அதே மாரி சூப்பரா இருக்கும். வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளிக்கு இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ட எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி சரண்யா கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.